மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் கருத்து கணிப்புகளை மெய்யாக்கும் வகையில் பாஜக கூட்டணி தொடர் முன்னிலை வகித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி 96 தொகுதிகளிலும், எம்இவே கூட்டணி 74 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. ஜேஎம்எம் கூட்டணி 21 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் கருத்து கணிப்புகளை மெய்யாக்கும் வகையில் இரு மாநிலங்களிலும் பாஜக கூட்டணியான என்டிஏ தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் போட்டியிட்டன. மறுபுறம் பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகாயுதி கூட்டணியில் தேர்தலை சந்தித்தன. தொடர்ந்து இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது நவம்பர் 13 மற்றும் 20 ஆகிய இரு தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணிகளுக்கு இடையே கடும் போட்டி என்பது நிலவி வருகிறது. பாஜக பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட்டு அதன் கூட்டணியில் உள்ள அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர்கள் பேரவைக்கு 10 இடங்களை வழங்கியது. இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சிகளை உள்ளடக்கிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக களமிறங்கின. இந்த நிலையில் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 6 கட்சிகளின் 2 கூட்டணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருந்தாலும் 3வது கூட்டணியான பகுஜன் வஞ்சித் அகாடி மற்றும் பல சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வாக்கு எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இரு மாநிலங்களிலும் தேர்தல் கருத்து கணிப்புகளை மெய்யாக்கும் வகையில் பாஜக கூட்டணியானது தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க 204 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் பாஜக கூட்டணியானது 105 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியானது 93 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைக்க 81 தொகுதிகளில் 58 தொகுதிகளுக்கு தொடர்ந்து 41 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் பாஜக கூட்டணியானது 33 தொகுதிகளிலும், ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணியானது 25 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. இந்த நிலையில் இரண்டு மாநில தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி முன்னிலை வைத்து வரும் போதும் காங்கிரஸ் கூட்டணியானது நெருக்கமான போட்டியுடன் பின்தொடர்ந்து வருவதால் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 2-3 மணி நேரத்தில் தேர்தல் முடிவுகள் முழுமையாக தெரிய வந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.